Praise be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 31, 32, 33, 34 வசனங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். ஆமென். ஆமென். In English, John chapter 1 verse 31 to 34. I myself did not know him, but the reason I came baptizing with water was that he might be revealed to Israel. Then John gave this testimony, I saw the Spirit come down from heaven as a dove and remain on him. And I myself did not know him, but the one who sent me to baptize with water told me, the man on whom you see the Spirit come down and remain is the one who will baptize with the Holy Spirit. I have seen and I testify that this is God's chosen one. Amen. இங்கே நாம் வாசிக்கிறோம் how John testifies about Jesus. எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து the chosen one. Amen. இவர்தான் அந்த தேவனுடைய குமாரன் என்று எந்தெந்த காரியங்களினாலே யோவான் ஸ்நாபகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 வசனங்களில், இந்த 4 வசனங்களில் 2 பகுதியில் நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன். அது எப்படி அறியாது இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இவர்கள் 2 பேரும், இயேசுவும் யோவான் ஸ்நாபகனும் பிறக்கும் முன்னே, ஆமென், ஹல்லேலூயா, இவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், குறிப்பாக யோவான் ஸ்நாபகன், ஆமென், தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, ஆமென், இயேசுனுடைய தாயாகிய மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்கும்போது, ஆமென், அந்த கர்ப்பத்திலே அவர் துள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவர்களுக்கு ஒரு, ஆமென், ஐக்கியம் இருந்தது. நிச்சயமாகவே அவர்கள் பெற்றோர்கள் இல்லாவிட்டால் தாய்மார்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இவர் இங்கே குறிக்கிறது த டிவைன் ஐடென்டிஃபிகேஷன். ஆமென். ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்துதல். ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கும் தேவை. ஹல்லேலூயா. நாம் மானுஷிகமாக எல்லாரையும் அறிகிறோம். இந்த இன்னவர் இப்படிப்பட்டவர், அவன் இப்படி இருப்பவர், அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே ஆவியானவர் நமக்கு, ஆமென், ஒவ்வொருவரையும் கொடுத்து வெளிப்படுத்தி தர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இந்த ஒரு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், டிவைன் சைன் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே அவர் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன். அடுத்து 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஆமென். நம்ம எப்போதும் சிந்திக்கிற ஒரு காரியம், யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக வந்தார். எதற்காக? ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக சொல்ல வந்தார் என்று வாசிக்கிறார். ஆனால் இங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொருட்டாக நான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அடுத்து மறுபடியும் சொல்லுகிறார், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தி ரிமைனிங் ஸ்பிரிட், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியானவர், ஆமென், இந்த புறா
நம்ம நோவாவு பேழையில் அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம், நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை அனுப்பிவிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல் ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். காகம் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிற காகங்கள், புறா அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள், அதே மாதிரி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நியாயாதிபதிகள், அங்கெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மேல் ஆவியானவர் வந்து அமருகிறார். அடுத்து திரும்பவும் அவன் கர்த்தருடைய கை அவர்கள் மேல் வந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார், ஆவியானவர் பலத்தினால் அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்கள் வாசிக்கிறோம். அடுத்து ஆவியானவர் போய்விடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவன் எப்போதுமே தங்கும்படி ஆமென், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டே. இந்த காலகட்டத்திலே, இந்த கடைசி காலத்தில், இந்த என் டைமில் நமக்கும் தேவை இப்படிப்பட்ட அவன் ஒரு அனுபவம் தான். எப்போதுமே ஆவியானவர் நம்மோடு வசிக்கும்படியாகத்தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆதலால் ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறதை அநேகர் காண வேண்டும். ஹல்லேலூயா. 33ஆம் வசனத்தில் மறுபடியும் அவர் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆமென். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். இந்த ஆலோசனைகளை இந்த காலகட்டத்தில் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் எப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். எல்லா ஆவியானவரிடத்திலிருந்து அந்த ஒரு கைடன்ஸை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கவுன்சில் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு வேண்டும். நிச்சயமாகவே நம்ம அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துவார், கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமென். இங்கே ஆமென், யோவான் ஸ்நாபகனிடத்திலே அவரை ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்காக அனுப்பினவர் ஒரு சில காரியங்களை சொல்லியிருந்தார், ஒரு அடையாளங்களை சைனை கொடுத்திருந்தார். யார் மேலே ஆமென், ஸ்தோத்திர, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 34ஆம் வசனம், அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். 34 அந்த இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன், I have seen and I testify that this is God's chosen one. ஹல்லேலூயா. அப்போ நாமும் God's chosen ஒன்னாக மாறணும்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நாமும் காணப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்களிலே அவன் ஆவியானவர் நம்ம தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய, எப்போதும் தெய்வ பிரசன்னத்தில் அவன் மூடப்பட்டவர்களாக, தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக, தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவர்களாக, தெய்வ சித்தத்தையே செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. யோவான் ஸ்நாபகனை போல அவன் வெளி தோற்றத்தை கண்டு மனிதர்களை நம்புகிறவர்களாக அல்ல. ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்து அவன் ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, அவன் பேசுகிறவர்களாக அல்ல. நமக்கு ஒரு டிவைன் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாவிட்டால் ஒரு டிவைன் ரிவலேஷன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் மிகவும் தேவையாயிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர காரியங்களை ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவை போல எப்போது ஆவியானவர் நம்ம தங்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நிச்சயமாகவே அநேகர் காணும்படியாக கர்த்தர் நம்மை அவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார். அவன் யோவான் ஸ்நாபகர் அவர் தன்னையே தாழ்த்துகிறார். அவர் பொது சொல்லுகிற வார்த்தை, நான் சிறுகணும் அவர் பெருகணும். இயேசுவை விட யோவான் ஸ்நாபகர் 6 மாதம் முதிர்ந்தவர் தான். இங்கேயும் அவன் 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இதே ஒரு அனுபவம் நமக்கும் வேணும். எப்போது நம்மையே தாழ்த்தி இயேசுவை நம்ம உயர்த்தும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக நாமும் மாற வேண்டும். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோமாக. ஆமென். வசனத்தை கை கொண்டு அதன்படி வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. யோவான் ஸ்நாபகன் வாழ்க்கை குறித்து, இயேசுவின் வாழ்க்கை குறித்து கர்த்தாவே, எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் அவர்களுக்கு இருந்தது, தேவனிடத்தில் இருந்த ஐக்கியம் எப்படி இருந்தது என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா. நாங்களும் அதே போல கர்த்தாவே
அப்பா டிவைன் ரெவலேஷன், டிவைன் கைடன்ஸ், டிவைன் சைன் கத்தாவே, அப்பா டிவைன் ஐடென்டிஃபிகேஷன் கற்று பெற்றுக்கொண்டு கத்தா உம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். அப்பா உம்முடைய சாட்சிகளாக எங்களை மாற்றுங்கப்பா. அதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் எப்போது தங்கி இருந்தது போல எப்போவுமே நிலைவரமான ஒரு ஆவியை என் உள்ளத்திற்குள்ளே புதுப்பியும் என்று தாவீது ஜெபித்தது போல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோங்க. தாவே உற்சாகமுள்ள ஆவி தாங்கும்படி செய்யும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்துகிறோம். ஆசீர்வதினாதா உங்களோட வருகைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all.